ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது மிட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். சரியா, ஏற்கனவே இந்த வோல்டேஜ் கெயின், ஃப்ரீக்வன்சி கெயின் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இதுல அதோட தொடர்ச்சியா ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதோட தொடர்ச்சியா தான் இப்போ என்ன பண்ண போறோம், ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ், லோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ், ஹை ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது மிட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரேஞ்சு. அதாவது இந்த ஃப்ரீக்வன்சியோடைய ரேஞ்ச் ஆனது மீடியமா இருந்தா எப்படி இருக்கும், ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மிட் ஃப்ரீக்வன்சியில, மீடியம் ஃப்ரீக்வன்சியில, அதாவது ஃப்ரீக்வன்சியில சென்டர்ல, அதாவது 0 to 50 ஹெர்ட்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அது வந்து 0 அப்படிங்கிறது ஸ்டார்ட், 50 ஹெர்ட்ஸ்ங்கிறது மேக்ஸிமம். மினிமம் 0, மேக்ஸிமம் 50. அப்ப ரெண்டுக்கும் நடுவில் அப்படியே ஆவரேஜ் என்னன்னு பாருங்க, 0ல இருந்து 50க்குள்ள 25. ஸோ அதான் மிட் ஃப்ரீக்வன்சி, ரைட்டுங்களா? இந்த மிட் ஃப்ரீக்வன்சியில வோல்டேஜ் கெயின், ஆம்பிளிஃபையரோட வோல்டேஜ் கெயின் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், நிலையா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும், மாறாது, ரைட்டுங்களா? அப்படி மாறாம இருக்கும் பொழுது அந்த நேரத்துல அந்த ரேஞ்சில அந்த கப்ளிங் கெபாசிட்டருடைய எஃபெக்ட் ஆனது எப்படி இருக்கும்னாக்க, யூனிஃபார்ம் வோல்டேஜ் மெயின்டைன் ஆகும். யூனிஃபார்மா மெயின்டைன் ஆகும், கூடவும் கூடாது, குறையவும் குறையாது. அதாவது ரொம்ப அதிகமாகவும் போயிட்டு சடனா குறையாது, கிராஜுவலா யூனிஃபார்மா சீராக இருக்கும். வோல்டேஜ் ஆனது சீராக இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணதா இதோட வேலை. அது எஃபெக்ட் ஆஃப் கப்ளிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து யூனிஃபார்மா மெயின்டைன் ஆகும். வோல்டேஜ் யூனிஃபார்மா மெயின்டைன் ஆகும். இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில, இந்த ஸ்டேஜ்ல ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது, அதை இப்ப சொல்றேன் பாத்தீங்களா, அந்த மிட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில ஃப்ரீக்வன்சி, இந்த மிட் ஃப்ரீக்வன்சி அந்த ஸ்டேஜ்ல, அந்த ரேஞ்சில ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ரியாக்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ரியாக்டன்ஸ் வந்து ஏற்கனவே சொல்லிடுவோம் நம்ம, ரைட்டுங்களா? ரியாக்டன்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். எதை பொறுத்து அப்படின்னா, வோல்டேஜ் கெயினை பொறுத்து. வோல்டேஜ் கெயின் ரைஸ் ஆகிறதுனால ரியாக்டன்ஸ் வந்து குறையுது, ரைட்? அதே நேரத்துல ரியாக்டன்ஸ் லோயர் ரியாக்டன்ஸ், அதாவது லோயர் ரியாக்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஹையர் லோடிங், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ஹையர் லோடிங் ஆகும் பொழுது, லோடிங் அதிகமாகும் பொழுது அப்படின்னு எடுத்துக்கோமே, லோடிங் அதிகமாகும் பொழுது இது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, வோல்டேஜ் கெயின் டிக்ரீஸ் ஆகிறத பொறுத்து இருக்கும். லோடிங் அதிகமான லோடிங் ஆகிறது. ஸோ அது எதனால, லோயர் ரியாக்டன்ஸ் வேல்யூ குறைவா இருக்கனால அப்படின்னு சொல்றதுனாலதான், அதுக்குதான் காரணம் சொல்றோம். லோயர் ரியாக்டன்ஸ் மீனிங் சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ லோயர் ரியாக்டன்ஸ் என்பது லோடிங் அதிகமாகும் பொழுது, முதல் ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா பார்த்துருந்தோம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு ஸ்டெப் ஸ்டெப்பா பார்த்துருந்தோம், ரைட்டுங்களா? இப்போ முதல் ஸ்டேஜ்ல ஹையர் லோடிங் அதிகமாகும் பொழுது, அந்த மிட் ஸ்டேஜ்ல லோடிங் அதிகமாகும் பொழுது அது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வோல்டேஜ் குறைவதை பொறுத்து இருக்கும். அந்த இடத்துல வோல்டேஜ் குறையுது. ஸோ அதனாலதான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. இந்த ரெண்டு காரணங்களால, அதாவது இந்த ரெண்டு ஃபேக்டர்களால குறையுது, கூடுது. ஸோ இதை பத்தி நம்ம சொல்லிட்டு வரோம்ல, இந்த ரெண்டு காரணங்களால அது என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒன்றை கேன்சல் பண்ணிக்கும். கிட்டத்தட்ட ஒன்றை கேன்சல் பண்ணிக்கக்கூடிய நிலைமை வந்துவிடும். ஸோ ஈச் அதர், ஒன்றை ஒன்று, இது அதை கேன்சல் பண்ணும், அது இதை கேன்சல் பண்ணும், சரிங்களா? கேன்சல் வித் ஈச் அதர். ஸோ ரிசல்ட்டா என்ன வரும் அப்படின்னா, யூனிஃபார்ம் கெயின் வந்து மிட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் கிடைக்குது. ஸோ ஒன்றை ஒன்று, இந்த ரெண்டு காரணங்களால இது ஒன்றை ஒன்று கேன்சல் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது ஃபைனலா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிஃபார்ம் கெயின் ஆனது மிட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் என்ன ஆகுது, யூனிஃபார்ம் கெயின் வந்து கிடைக்குது, ரைட்டுங்களா? யூனிஃபார்ம் கெயின் கிடைக்குது. சரி, இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதான் இந்த பேண்ட் வித், இந்த நம்ம இந்த கிராஃப்ல காட்டியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். அதாவது வேரியேஷன் என்ன காட்டுது, மேக்னிடியூட் கெயின், ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு எங்க எடுத்துக்கணும் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கணும், அதாவது ஹரிசாண்டலா. ஒய் ஆக்சிஸ்ல வந்து மேக்னிடியூட் வேல்யூ, அதாவது டிபி அப்படின்னு சொல்றோம், அதோட யூனிட். ஃப்ரீக்வன்சி யூனிட் வந்து ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? இதுதான் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் மீன்ஸ் என்னன்னா, இந்த கர்வேச்சர் வரையணும் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்த வேல்யூ, ஒய் ஆக்சிஸ்ல இருந்த வேல்யூ அப்படின்னு இந்த வேல்யூ வந்து நம்ம யூனிட் இதை கிராஃப் ஷீட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை அப்படியே வரையணும் இல்லையா. ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த வேல்யூ அதிகரிக்கும் போது இது குறையுதா, இது அதிகரிக்கும் போது அது குறையுதா, இல்ல ரெண்டுமே அதிகரிக்குதா, ரெண்டுமே குறையுதா. ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இதுல கிராஃப்ல பிளாட் பண்ணணும். ஸோ அதுக்கு இது பேர் தான் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பேரு. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது லோடு கேரக்டரிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ரெண்டு ஸ்டேஜ் ஆர்சி கப்பிள்டு ஆம்பிளிஃபையரோட ரெண்டு ஸ்டேஜ்ல என்ன ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத அந்த படத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ கெயின் ஆனது ரெடியூஸ் ஆகுது, அதாவது லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் கெயின் வந்து டிக்ரீஸ் ஆகுது. எப்படி டிக்ரீஸ் ஆகுது பாருங்க,
கெயின் வந்து டிக்ரீசிங் ஸ்டேஜ்ல இருக்கு. இங்கே டிக்ரீசிங் ஸ்டேஜ்ல இருக்கு, இங்கேயும் டிக்ரீசிங் ஸ்டேஜ்ல இருக்கு. இது இடைப்பட்ட மிட் ஃப்ரீக்வன்சி பத்தி தான், பட் தான் இது கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுது. அதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்தோம், தியரிட்டிக்கலா சொல்லிட்டு வந்தோம் பாத்தீங்களா. மிட் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது, ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுது. மேக்னிட்யூட் வேல்யூ ஆனது எப்படி மெயின்டைன் ஆகுது, கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுது. இது இடைப்பட்ட இதுல தான் ஆரம்பத்திலையும் குறையுது, லாஸ்டாவும் குறையுது. 0ல இருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரைஸ் ஆகி இந்த குறிப்பிட்ட வேல்யூக்கு பிறகு, அதாவது 10 ஹெர்ட்ஸுக்கு முன்னாடியே, 10 என்ன வரும் உங்களுக்கு, 7 ஹெர்ட்ஸ்னு வச்சுங்களேன். 7 ஹெர்ட்ஸ்ல ரைஸ் ஆகுறது அப்படியே மெயின்டைன் ஆகி 10,000 சொல்றோமா, 1000 10,000, அதுக்கு பிறகு அது ரைஸ் ஆகிட்டு மறுபடியும் 10,000 போட்டுருக்காங்க, அப்படியே ஏதாவது கூட வருது. ஸோ இந்த வேல்யூல இருந்து என்ன ஆகுது, மறுபடியும் குறையுது. இதெல்லாம் இங்க வந்து சொல்லியிருக்காங்க, அது படத்துல சொல்லப்பட்டிருக்கு. கெயின் வந்து ரெடியூஸ் ஆகுது, லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் வந்து கெயின் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்போ இருக்குன்னா கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டா இருக்கும். இதான் கான்ஸ்டன்டா இருக்கு, மிட் ஃப்ரீக்வன்சில கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரெஸ்பான்ஸ் கர்வ்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த ரெஸ்பான்ஸ் கர்வ் வந்து நம்மளால லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, பேண்ட் வித் இதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியும். ரைட்டா, இங்க போட்டு பாத்தீங்களா, இது மிட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், இது லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இது ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இது அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அப்பனா மேக்ஸிமம் வேல்யூ எது காட்டுது, ரைட்டுங்களா, இது அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. சோ இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். சரி, லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்ன, இப்போ ஓனை பத்தி நம்ம சொல்லுவோம். ஸோ லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, பேண்ட் வித். ஸோ இதை பத்தி நம்ம சொல்லணும். என்ன வெறுமனே வந்து லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன தெரியும், எதனால இதை சொல்றோம், அதுதான் முக்கியம். அதாவது அந்த ஃப்ரீக்வன்சி ஆனது, அந்த ஆம்பிளிஃபையரோட வோல்டேஜ் கெயின் ஆனது அந்த இடத்துல அதோட ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபையரோட வோல்டேஜ் கெயின், அதாவது ஆம்பிளிஃபையரோட வோல்டேஜ் கெயின் 7.7% இருக்கும்போது, ஸோ மேக்ஸிமம் கெயின் 7. மேக்ஸிமம் வேல்யூ 7.7, சாரி 70.7, 70.7% மேக்ஸிமம் கெயின்ல 70.7% இருந்தால் இந்த ஃப்ரீக்வன்சி ஆனது, இது வந்து லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சில, அதாவது லோயர் சைடு ஃப்ரீக்வன்சியோட லோயர் ரேஞ்சில், அதாவது ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் லோயர் சைடு இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேரு லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, எஃப் சஃபிக்ஸ்ல எல் அப்படின்னு சொல்லப்படும். சரி, அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ஃப்ரீக்வன்சி ஆனது, அதாவது வோல்டேஜ் கெயின், ஆம்பிளிஃபையரோட வோல்டேஜ் கெயின் 70.7 மேக்ஸிமம் கெயினா இருந்துச்சுன்னா, அதாவது ஆவரேஜ் கெயின், இது எங்கனாக்கா ஹையர் சைடு, இது வந்து லோயர் சைடுன்னு சொன்னோம், இது ஹையர் சைடு. இதேதான், அதாவது ஆம்பிளிஃபையரோட வோல்டேஜ் கெயின் வந்து 70.7 மேக்ஸிமம் கெயின், மேக்ஸிமம் கெயின்ல 70.7%, இது ஹையர் சைடு, இது லோயர் சைடு. லோயர் சைடு இருந்தால் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஹையர் சைடு இருந்தால் ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதான் வேற ஒன்று. சரி, பேண்ட் வித்னா என்ன, அதாவது இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து அது கெயினுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா, அதாவது கெயினுக்கு ஈக்குவலாகவோ அல்லது 70.7% விட அதிகமாகவோ இருந்தால், கெயினுக்கு ஈக்குவலாகவோ அல்லது 70.7% மேலேயோ இருந்தால், 70.7% மேக்ஸிமம் ஆஃப் மேக்ஸிமம் கெயின், மேக்ஸிமம் கெயின்ல 70.7, 70.7% இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பேண்ட் வித்னு பேரு. ரைட்டுங்களா, இதுக்கு இதை எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னாக்க, ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸ், அதாவது அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியும் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் தான் பேண்ட் வித் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட்டுங்களா, இங்கிட்டு வந்து லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இங்கிட்டு வந்து ஹையர், இடைப்பட்டதான் பேண்ட் வித். இதுதான் பேண்ட் வித்னு சொல்றோம் நம்ம. ரைட்டா, இதுதான் பேண்ட் வித். ஓகே, ஸோ இது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். இதுல இந்த பேண்ட் வித் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ காஸ்ட் குறைவா இருக்கும், நான் லீனியர் டிஸ்டார்ஷன் குறைவா இருக்கும், இது காம்பாக்டா இருக்கும், லைட் அண்ட் ஸ்மால், அதாவது இது சிறிய அளவில் இருக்கும், பெரிய அளவுலையும் இருக்கும். ரொம்ப லைட்னா ரொம்ப எளிமையான முறையில் இருக்கும், காம்பாக்டனா கையில் எடுத்துட்டு போடக்கூடிய அளவுல இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் ஈஸியானது. சரி, டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ வோல்டேஜ் கெயின் அண்ட் பவர் கெயின். வோல்டேஜ் கெயின் லோவா இருக்கும், பவர் கெயின் லோவா இருக்கும். சரி, நாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எதை பொறுத்து அப்படின்னா, இது ஏஜ் பர்டிகுலர் மாய்ஸ்டி கிளைமேட்டு, மாய்ஸ்டி கிளைமேட்னா அந்த மாய்ஸ்டர்னு சொல்லணும், ஈரப்பதம் உள்ள நேரங்களில் இது நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட், அடுத்து இம்படன்ஸ் மேட்சிங் வந்து ரொம்ப போரா இருக்கும். இப்போ லோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் நம்ம அதை சொல்லிட்டு இருந்தோம், ஃப்ரீக்வன்சி குறைவா இருக்கும் பொழுது
என்ன நடக்குது. பேண்ட் இதை பற்றி சொல்லலை, ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கோங்க. லோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு, ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு, மிட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு. ஸோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு அப்படின்னு வரும்பொழுது இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், மூணையும் டிஸ்கஸ் பண்ணோம். கடைசியாக பேண்ட் வித்து அதை பற்றிலாம் வந்து கடைசியாக அட்வான்டேஜ் பற்றி சொன்னோம், டிஸ்அட்வான்டேஜ் பற்றி சொல்லியிருக்கோம். ரைட், அடுத்து போலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா எமிட்டர் ஃபாலோயர். சரி, எமிட்டர் ஃபாலோயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையருக்கு பேர் தான் எமிட்டர் ஃபாலோயர், வேற ஒன்றும் கிடையாது. காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையர் மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் சர்க்யூட்டு. இந்த டிரான்சிஸ்டர் சர்க்யூட்ல ரெசிஸ்டர் கனெக்ட் பண்றோம், பேரலா கனெக்ட் பண்றோம், சீரிஸ்ல கனெக்ட் பண்றோம். இன்புட் சைடு ஒன்று இருக்கு, அவுட்புட் சைடு இருக்கு. இன்புட் சைடு கொடுக்க விட அவுட்புட், இன்புட் சிக்னலை விட அவுட்புட் சிக்னல் வித்தியாசம் தெரிகிறது, ரெண்டும் சேம் கிடையாது. சரிங்களா? இதுல எப்படி கொடுக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல போறோம். காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறதா எமிட்டர் ஃபாலோயர் என்று சொல்லப்படுது. எமிட்டர் ஃபாலோங்கிறது வேற ஒன்றும் புதுசாக வந்த ஒரு சர்க்யூட் கிடையாது. இது காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையர், அதான் எமிட்டர் ஃபாலோயர் சொல்றோம். ரைட், இப்போ எமிட்டர் ஃபாலோயர் ஆம்பிளிஃபையர், எமிட்டர் ஃபாலோயர் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வோல்டேஜ் கெயினோட எமிட்டர் ஃபாலோயர்ங்கிறது ஒரு கரண்ட் ஆம்பிளிஃபையர், இதுக்கு வோல்டேஜ் கிடையாது. சரியா? எமிட்டர் ஃபாலோயர்ங்கிறது கரண்ட் ஆம்பிளிஃபையர், வேற ஒன்றும் இல்லது, வேற ஒன்றும் புதுசு கிடையாது. இதுக்கு வோல்டேஜ் கெயின் கிடையாது. இதோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஹை இன்புட் இம்பெடன்ஸ், லோ அவுட்புட் இம்பெடன்ஸ். ஸோ இதோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ்னா ரெண்டே சொல்லலாம். ஹை இன்புட் இம்பெடன்ஸ் சொல்லலாம், லோ இன்புட் அவுட்புட் இம்பெடன்ஸ் சொல்லலாம். ரைட், இப்போ இதோட சர்க்யூட் ஆனது இங்க வரையப்பட்டிருக்கு. அதாவது ஐடியல் சர்க்யூட். இது வந்து இம்பெடன்ஸ் மேட்சிங்ல ஒரு ஐடியலா இருக்கக்கூடிய சர்க்யூட். இம்பெடன்ஸ் மேட்சிங் அப்படின்னு வரும்போது சர்க்யூட்ல எந்த விதமான மாற்றம் ஐடியலா இருக்கும், அப்படியே கூடவும் கூடாது, குறையவும் குறையாது, அது மாதிரி கண்டிஷன்ல இருக்கும். இதான் நம்ம படத்துல சொல்லியிருக்கோம். இப்ப எமிட்டர் ஃபாலோயரோட சர்க்யூட் ஆனது சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கு, டிரான்சிஸ்டருடைய பேஸ் டெர்மினல்ல இருந்து கலெக்டர், பேஸ் டெர்மினல் சீரிஸ்ல ஒரு கலெக்டர் இருக்கு. இதுக்கு முன்னாடி R1 R2 அப்படின்னு ரெண்டு ரெசிஸ்டர், ரெண்டும் சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கும் மிடில் தான் கெபாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ண பிறகு ரெசிஸ்டருக்கு கெபாசிட்டர் பேரலல். சரிங்களா? இந்த டெர்மினல்ல இன்புட் சிக்னல் கொடுக்கப்படுது. ஸோ எமிட்டருக்கு சீரீஸ்ல ஒரு ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. கலெக்டர் டெர்மினல்ல இருந்து கலெக்டர் நேரடியாக விசிசி சப்ளை வோல்டேஜ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அது எமிட்டர் சொல்ற பாத்தீங்களா? எமிட்டர்ல இருந்து ஒரு கெபாசிட்டர், அவுட்புட் கெபாசிட்டர், இது இன்புட் கெபாசிட்டர், இது அவுட் ஈஸி ஐ நோட் பண்ணிடுவோம். இன்புட் கெபாசிட்டர், இது அவுட்புட் கெபாசிட்டர். ஸோ அந்த அவுட்புட் கெபாசிட்டருக்கும் எமிட்டர் டெர்மினலுக்கும் இடையில அவுட்புட் சிக்னல் கிடைக்குது. ஸோ அவுட்புட்டை இங்க மெஷர் பண்றோம், இன்புட்டை இங்க மெஷர் பண்ணிக்கிறோம். ரைட், இதுதான் இந்த சர்க்யூட்டோட என்ன கனெக்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து சொன்னோம். ஸோ இந்த எமிட்டர் ரெசிஸ்டர் RE அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து லோடாக ஆக்ட் பண்ணுது. எமிட்டர் ரெசிஸ்டர் RE இது வந்து லோடாக ஆக்ட் பண்ணுது. இது அவுட்புட் வந்து இதுக்கு அக்ராஸ் தான் எடுக்கப்படுது. RE இது வந்து அவங்க சரியா பிரிண்ட் விடல. RE அப்படிங்கிற கெபாசிட்டி இதுக்கு அக்ராஸ் தான் லோடு வந்து எடுக்கப்படுகிறது. R1 R2 ப்ராப்பர் பயாசிங் கொடுக்கறதுக்காக கனெக்ட் பண்ணிருக்கோம். R1 R2 பாத்தீங்கன்னா ப்ராப்பரான பயாசிங், இந்த எமிட்டர் சர்க்யூட் வந்து ப்ராப்பரான பயாசிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சரி, இன்புட் அண்ட் அவுட்புட் கெபாசிட்டி நம்ம ஏற்கனவே சொன்னோம். CIங்கிறது இன்புட் சைடு கனெக்ட் ஆகிற கெபாசிட்டி, CI நாட் CO அப்படிங்கிறது அவுட்புட் சைடு கெபாசிட்டி. இந்த ரெண்டு கெபாசிட்டரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்னலை வந்து பிளாக் பண்றதுதான். எது? டிசி சிக்னலை. மெயினான விஷயம் அந்த சிக்னல்ல நம்ம பொதுவா சொல்லக்கூடாது. டிசி சிக்னலை பிளாக் பண்ணிட்டு அது வழியா ஏசி சிக்னல் போகணும். ரைட்டுங்களா? அதுதான் வந்து இதோட இன்புட் ஏசி சிக்னல் கொடுக்குறோம், அவுட்புட் ஏசி சிக்னல் கிடைக்குது. இருந்தாலும் நமக்கு சப்ளை வோல்டேஜ் என்ன கொடுக்குது? டிசி கொடுக்குறோம். ரைட்டுங்களா? இப்போ டிசி சப்ளை கொடுக்கும் பொழுது அந்த டிசி சப்ளை பிளாக் பண்றது தான் அந்த ரெண்டு சைடும் ரெண்டு கெபாசிட்டர் கனெக்ட் பண்ணப்படுது. ரைட், இப்போ இன்புட் சிக்னலை வந்து அப்ளை பண்றோம். எங்க பேஸுக்கும் எமிட்டர் டெர்மினலுக்கும் இடையில, இங்க பேஸ் இருக்கு, இங்க எமிட்டர் இருக்கு, ரெண்டுக்கும் இடையில இன்புட் சப்ளை கொடுக்கணும். அதான் வி இன்புட் பாத்தீங்களா, இன்புட் கொடுக்குறோம். அப்போ அவுட்புட் வந்து நம்ம இங்க எடுக்கிறோம். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், அது புது விஷயம் கிடையாது. அப்போ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ், அதாவது RE அப்படிங்கிற ரெசிஸ்டர் இதுக்கு அக்ராஸ் எடுக்கக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் ட்ராப், இதுக்கு REக்கு
RE அப்படிங்கிற ரெசிஸ்டருக்கு அக்ராஸா கிடைக்கிற வோல்டேஜ் டிராப் ஆனது இன்புட் வோல்டேஜ் அப்போஸ் பண்ணுது. இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, அதை வந்து அப்போஸ் பண்ணுது. இதனால என்ன நடக்குதுன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் ஏற்படுது. ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்னால இது வந்து அப்போஸ் பண்ணுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து நெகட்டிவ் கரண்ட் ஃபீட்பேக் சர்க்யூட். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால இது நெகட்டிவ் கரண்ட் ஃபீட்பேக் சர்க்யூட். சரியா? இந்த சர்க்யூட் வந்து நெகட்டிவ் கரண்ட் ஃபீட்பேக் சர்க்யூட்டாக செயல்படுது. அப்போ அந்த வோல்டேஜ் ஃபீட்பேக் ஆனது, இந்த சர்க்யூட்ல இருக்கிற வோல்டேஜ் ஃபீட்பேக் ஆனது எதுக்கு ப்ரொபோர்ஷனட்டா இருக்குன்னா எமிட்டர் கரண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனட்டா இருக்குது. ஸோ எமிட்டர் வோல்டேஜ் ஃபீட்பேக் வந்து ரைஸ் ஆச்சுன்னா இது ரைஸ் ஆகும், இது குறைஞ்சா இது குறையும். ஸோ அதான் வந்து ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்றது, டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். சரி, இந்த கண்டக்ஷன் ஸ்டேஜில் இந்த கண்டக்ஷன் இது மாதிரி இன்புட் சிக்னல் கொடுக்குறோம். அந்த ரெசிஸ்டர் அதாவது இந்த கெப்பாசிட்டர்லாம் வந்து டிசி சிக்னல் பிளாக் பண்ணுது, ஏசி தான் அது வெளியே போகுது, ரெசிஸ்டர்லாம் கனெக்ட் ஆயிருக்கு, பேஸில் கனெக்ட் ஆயிருக்கு. ரைட்டாக கடைசியில் அவுட்புட்டில் என்ன எடுக்கிறோம், நம்ம எமிட்டர் சைடு அவுட்புட் எடுக்கிறோம். இந்த விஷயம்லாம் நடக்குது இல்லையா? அப்போ கண்டக்ஷன் நடக்கும் பொழுது பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில வோல்டேஜ் டிராப் ரொம்ப குறைவா இருக்கு, விபின்னு சொல்லுவோம். இந்த பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில என்ன வோல்டேஜ்னு பாருங்க. பேஸ் எங்க இருக்கு? பேஸ் வந்து இங்க இருக்கு, எமிட்டர் இங்க இருக்கு. இந்த பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில உள்ள வோல்டேஜ் டிராப் ஆகுது. வோல்டேஜ் டிராப் ரொம்ப குறைவா இருக்கு, விபின்னு சொல்லுவோம். ரைட்டா? விபி வேல்யூவானது ரொம்ப குறைவாக இருக்குது. எதனால அப்படின்னா இந்த இடத்துல இன்புட்டும் அவுட்புட்டும் கிட்டத்தட்ட நியரஸ்டா இருக்கும், ஈக்குவல், கிட்டத்தட்ட நியரஸ்டா இருக்கும். அதாவது இப்போ 1ன்னு சொன்னா 1 ஈக்குவல் டு 1னா ஈக்குவல், 1 ஈக்குவல் டு 0.999 சொன்னா அது வந்து கிட்டத்தட்ட நியரஸ்டா இருக்கு அப்படின்னு அது சொல்ல முடியும் நம்ம. ஸோ அது மாதிரி இந்த இடத்துல வந்து இன்புட்டுங்கிறது அவுட்புட்டுக்கு கிட்டத்தட்ட நியரஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஈக்குவல் அப்படின்னு நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ரைட்டா? இந்த அவுட்புட் சிக்னல் வந்து இன்புட் சிக்னலை ஃபாலோ பண்ணி வரும், இன்பேஸ்லேயே இருக்கும். இப்போ சொல்லியிருக்கோம் இல்லையா ஏற்கனவே, கரண்ட் வோல்டேஜ் இன்பேஸ்ல வந்துச்சு, ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, டிராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்பேஸ்ல இருக்கு, அதே நேரத்தில் ஆம்பிளிடியூட் ஃப்ரீக்வன்சி இன்பேஸ்ல இருக்கு. இந்த அவுட்புட் சிக்னல் ஆனது இன்புட் சிக்னலை ஃபாலோ பண்ணி அதோட பேஸ், ஆம்பிளிடியூட், ஃப்ரீக்வன்சி, ஸோ இதெல்லாம் வந்து இன்பேஸ்ல இருக்கு. இதனால இது எமிட்டர் ஃபாலோவர். ஸோ எமிட்டர் ஃபாலோவர் அப்படின்னு வரும்பொழுது நம்ம சர்க்யூட்டை போட்டு சர்க்யூட்ல என்ன கனெக்ட் ஆயிருக்கு, சரியா, அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணுது, கெப்பாசிட்டி என்ன பண்ணுது, ஸோ அப்படிங்கிற விஷயம்லாம் கம்ப்ளீட்டா சொல்லிடணும். எதனால அந்த கெப்பாசிட்டி கனெக்ட் பண்றோம், கெப்பாசிட்டி அந்த பர்பஸ் வந்து சொல்லணும். சிஐ கனெக்ட் பண்றோம், இன்புட் சைடு கெப்பாசிட்டி என்ன பண்றோம், அவுட்புட் சைடு ஒரு கெப்பாசிட்டி கனெக்ட் பண்றோம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு RE என்ன பண்ணுது, அங்க டிராப் ஆகுது வோல்டேஜ் என்ன செய்யுதுங்க, சரியா, எங்க டிராப் ஆகுது, எதை அப்போஸ் பண்ணுது, ஸோ இந்த ரீசன்னால இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசியா வந்து அது எமிட்டர் ஃபாலோவர்னு ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு சர்க்யூட்டை போட்டோம்னா எது இருக்குது எமிட்டர் ஃபாலோவர்னா அது 19 சொன்ன மாதிரி ஆயிடும். மெயினான விஷயம் என்ன நடக்குது, ஸோ இதனால எமிட்டர் ஃபாலோவர். ஃபைனலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எமிட்டர் ஃபாலோவர் பேஸ் எமிட்டருக்கு இடையில உள்ள வோல்டேஜ் டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் ஆனது ரொம்ப குறைவா இருக்கு. அந்த காரணத்துல Pin is equal to Vout அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவுட்புட் சிக்னலுடைய அவுட்புட் சிக்னலானது இன்புட் சிக்னலுக்கு இன்பேஸ்ல இருக்கு. அப்ப இன்பேஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்பேஸ், ஆம்பிளிடியூட், ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் இன்பேஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இது எமிட்டர் ஃபாலோவர், இந்த சர்க்யூட் வந்து எமிட்டர் ஃபாலோவர் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லி முடிக்கணும். ரைட்? இதோட கேரக்டரைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஏற்படக்கூடிய வோல்டேஜ் ஆனது நியர்லி ஈக்குவல் டு கிட்டத்தட்ட இயர்ஸா இருக்கலாம், ஈக்குவலா இருக்கலாம், அல்லது யூனிட்டியா இருக்கலாம். சாரி, நியர்லி ஈக்குவல் டு யூனிட்டியா தான் இருக்கும், ஈக்குவலா இருக்காது. அதாவது யூனிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும். ரைட்டுங்களா? வோல்டேஜ் ஆனது யூனிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். கரண்ட் கெயின் வந்து ஹை கரண்ட் கெயின், இது கரண்ட் கெயினும் பவர் கெயினும் அதிகமாக இருக்கும். இப்போ இன்புட் இம்பெடன்ஸ் அதிகமா இருக்கும், லோ அவுட்புட் இம்பெடன்ஸ் குறைவா இருக்கும். இன்புட் இம்பெடன்ஸ் அதிகம், அவுட்புட் இம்பெடன்ஸ் குறைவு. இன்புட் அவுட்புட் ஏசி வோல்டேஜ் ஆனது இன்பேஸ்ல இருக்கும். நம்ம அதை தான் கடைசியா சொல்லி முடிச்சோம். இன்புட் அவுட்புட் ஏசி வோல்டேஜ் ஆனது இன்பேஸ்ல இருக்கும். இதெல்லாம் சொன்னப்பட்ட 4 விஷயங்கள், 4 பாயிண்டும் கேரக்டரிஸ்டிக்ஸ். சரி, இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுல சில விஷயங்களை வந்து சொல்றாங்க. என்னன்னா கரண்ட் அப்ளிகேஷன், வோல்டேஜ் இல்லாமல் கரண்ட் அப்ளிகேஷன் நடக்குது, அப்புறம் இம்பெடன்ஸ் மேட்சிங்கு, அது மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிட்டு வராங்க. சரியா? ஸோ இதை சொல்லுவோம், இது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இந்த 2 தான் அப்ளிகேஷன். கரண்ட் அப்ளிகேஷன் வித்தவுட் வோல்டேஜ் கெயின், வோல்டேஜ் இல்லாமல் கரண்ட் அப்ளிகேஷன் நடக்குது.
சரி, எமிட்டர் ஃபாலோயர் அப்படிங்கிறது ஒரு கரண்ட் ஆம்பிளிஃபையர். இதுக்கு வோல்டேஜ் கிடையாது. இதை நம்ம முன்னாடியே சொன்னோம். எமிட்டர் ஃபாலோ ஆரம்பிக்க முன்னாடியே இதை வந்து நம்ம சொன்னோம். சரியா? இப்போ இதுல வந்து எந்த ஒரு மெனி இன்சிடென்ட் நடக்கும், அதாவது அதிகபட்சமான இன்சிடென்ட்னா அந்த இன்சிடென்ட்ல அந்த மொமெண்ட்ல என்ன நடக்குது அதான் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்றது. அப்போ கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? கரண்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிற நேரத்தில் வோல்டேஜ், அதாவது வோல்டேஜ் வந்து ரைஸ் ஆகணும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாத நேரத்திலே கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இந்த மாதிரி நேரத்தில் எமிட்டர் ஃபாலோயர் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நேரம் இதை தான் மெயினா சொல்லணும். அதாவது பல்வேறு நேரங்களில் பல்வேறு சமயங்களில் கரண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது, கரண்ட் வேல்யூ ரைஸ் ஆகுது, வோல்டேஜ் வேல்யூ வந்து ரைஸ் ஆகல, ரைஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லைன்னாலும் கரண்ட் வேல்யூ ரைஸ் ஆகுது. சரியா? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எமிட்டர் ஃபாலோயர் இருந்து பயன்படுது. எமிட்டர் ஃபாலோயர் இந்த மாதிரி நேரத்தில் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்குது அப்படிங்கும் போது இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா, இப்போ டூ ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் வந்து நம்ம கொடுக்கப்பட்டுன்னு வச்சுங்களேன். டூ ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்ல இருந்து கொடுக்கப்படுது. அப்போ அந்த டூ ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறது அதுக்கு வந்து ஒரு வோல்டேஜ் கெயின் வந்து இவ்வளவு வேல்யூன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டிசைட் வோல்டேஜ் கெயின் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனா கரண்ட் கெயினை பார்க்கும்போது, கரண்ட் கெயினை பொறுத்தளவு அந்த மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையருடைய கரண்ட் கெயின் ஆனது போதுமான அளவு இல்ல, குறைவா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, வோல்டேஜ் கெயின் ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கரண்ட் கெயின் போதுமான அளவு பற்றாக்குறையா இருக்கு. இப்ப 5 வேணும், 5 dB வேணும் அப்படின்னாக்க 4 தான் இருக்குது. ஸோ அது மாதிரி இன்சஃபிஷியண்டா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இது நம்ம என்ன பண்ணலாம், எமிட்டர் ஃபாலோயர் பயன்படுத்திக்கலாம். அதாவது கரண்ட் கெயினை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, வோல்டேஜ் கெயின் இல்லாமையே வோல்டேஜ் கெயின் இன்க்ரீஸ் பண்ணாமே கரண்ட் கெயின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம வந்து எமிட்டர் ஃபாலோயரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து எமிட்டர் ஃபாலோயர் ஆனது முக்கியமான ஒரு டிவைஸா பயன்படுத்தப்படுது. ஸோ அதாவது இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க. இன்புட் சிக்னல் கொடுக்குறோம், முதல் ஸ்டேஜ், ரெண்டாவது ஸ்டேஜ், அவுட்புட் சிக்னல் கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்படன்ஸ் மேட்சிங். ஸோ இம்படன்ஸ் மேட்சிங் அப்படிங்கிறது என்னன்னா, இது மாதிரி ஒரு சோர்ஸு, ஒரு பஃபர் சர்க்யூட்டு, ஒரு லோடு. ஸோ சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதோட ஒரு ரெசிஸ்ட் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, பேரலா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கனெக்ட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கல. 2 ரெசிஸ்ட் பேரலா இருக்கு. அதான் அந்த சர்க்யூட். 120 கிலோ ஓம், இடது பக்கம் 120 கிலோ ஓம், வலது பக்கம் 120 கிலோ, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று பேரலா இருக்கு. இது சோர்ஸ். அதாவது எது சோர்ஸ்னா, அந்த 120 கிலோங்கிற ரெசிஸ்ட் வந்து சோர்ஸ், ஜி அவுட் அப்படின்னு சொல்லப்படுது, இசட் அவுட் அப்படின்னு. நடுவில் கனெக்ட் ஆகி பாத்தீங்களா, இதுக்கு பேரலா கனெக்ட் ஆகிருக்கூட 120 ஓம் கிலோ ஓம், அந்த ரெசிஸ்ட் வந்து ஜி இன்னு. சரிங்களா? அதான் அதுவும் அதே மாதிரி இன்னொரு ரெசிஸ்டா கனெக்ட் பண்ணுது. அதோட ரேஞ்ச் வந்து 220 ஓம், அதுக்கு பேரலா 220 ஓம். இந்த மிடில் இருக்கிறது தான் பஃபர் சர்க்யூட். அதாவது ஜி இன் அப்படின்னு சொல்லக்கூடிய 120 கிலோ ஓம் ரெசிஸ்டரும் 22 கிலோ ஓம் ரெசிஸ்டரும் வெவ்வேறு செட்டப்ல இருந்தாலும் ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலா இருக்குது. அதனால நடுவுல இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு, இந்த ரெண்டும் சேர்ந்தது பஃபர் சர்க்யூட். லாஸ்டா ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இந்த 220 ஓம்க்கு பேரலா, 22 ஓம்க்கு பேரலா 20 ஓம் ரெசிஸ்ட் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்ட் மட்டும் தனியா லோடு. ஸோ 120 கிலோங்கிறது சோர்ஸ், ரைட் சைடு உள்ள 20 ஓம்ங்கிறது லோடு, மிடில் இருக்கக்கூடியது 2 ரெசிஸ்டும் பஃபர் சர்க்யூட். ரைட், இதை தான் நம்ம இம்பெடன்ஸ் மேட்ச் பண்ண போறோம். இதோட இம்பெடன்ஸ் தான் மேட்ச் பண்ண போறோம். ஸோ எமிட்டர் ஃபாலோயர்ங்கிறது இன்புட் இம்பெடன்ஸ் அதிகமாகவும் அவுட்புட் இம்பெடன்ஸ் குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். நம்ம வந்து படிச்சிருக்கோம், சொல்லியிருக்கோம் நம்ம இந்த விஷயத்தெல்லாம். ஸோ அதனாலதான் எமிட்டர் ஃபாலோயர் ஃபைனலா சொல்லி கொடுப்போம். இதனால இது மாதிரி இருக்கனால, அதாவது இம்பெடன்ஸ் மேட்சிங்கும் அவுட்புட் இந்த வேரியேஷன்ல இருக்கனால எமிட்டர் ஃபாலோயர் ஒரு ஐடியல் சர்க்யூட். இம்பெடன்ஸ் மேட்சிங்கை பொறுத்த மட்டும் எமிட்டர் ஃபாலோயர் ஒரு ஐடியல் சர்க்யூட். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த படத்துல வந்து தெளிவா சொன்னோம். இம்பெடன்ஸ் மேட்சிங் எப்படி இருக்கும், எமிட்டர் ஃபாலோயர் இம்பெடன்ஸ் மேட்சிங் வந்து என்னங்கிறத நம்ம இந்த படத்துல வந்து சொல்லியிருக்கோம். அதாவது ரெசிஸ்டர் வேல்யூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத அதுல வந்து சோர்ஸ், பஃபர், லோடு, இந்த சர்க்யூட் எல்லாம் நம்ம வந்து மேட்ச் பண்ணி சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ 120 கிலோ ஓம் அதோட அவுட்புட் இம்பெடன்ஸ் ஆனது
20 ஓம் ரெசிஸ்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. அதோட லோடு வந்து 20 ஓமாக இருக்கும். அதாவது அவுட்புட் இம்படன்ஸ் சோர்ஸோட அவுட்புட் இம்படன்ஸ் ஆகுது 120 கிலோ ஓம். அப்ப அந்த நேரத்துல லோடு வந்து 20 ஓமாக இருக்கும். சொல்லியிருக்கோமா? இதுதான் 20 ஓம். இது 20 கிலோ ஓம். இது அவுட்புட் இம்படன்ஸ் 22 ஓம். ஸோ இது கனெக்டட். இது ஹை இம்படன்ஸ் சோர்ஸுக்கும் லோ இம்படன்ஸ் சோர்ஸுக்கும் இடையில இது கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படிதானே? இப்படிதான் கனெக்ட் பண்ணி போயிருக்கீங்க. இதான் பஃபர் சர்க்யூட் சொல்றோம். இது ஹை இன்புட் சைடு, இது லோ ஹை இம்படன்ஸ் சோர்ஸ், லோ இம்படன்ஸ் லோடு. இது சோர்ஸ் வந்து ஹை இம்படன்ஸ், லோடு வந்து சாரி இது வந்து ஹை இம்படன்ஸ் அதே சோர்ஸ், இது வந்து லோ இம்படன்ஸ், லோடுங்கிறது லோ இம்படன்ஸ். ரைட்டுங்களா? இந்த ரெண்டு இடையில இது கனெக்ட் பண்ணி ரெண்டு இடையில கனெக்ட் பண்ணி தான் பஃபர் சர்க்யூட். ஸோ நெட் ரிசல்ட் என்ன கிடைக்குது? இந்த அரேஞ்ச்மெண்ட்ல நெட் ரிசல்ட் ஃபைனலா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் பவர் வந்து ஒரு சோர்ஸ்ல இருந்து இன்னொன்னுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த நெட் ரிசல்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த மட்டும் கிடைக்கக்கூடிய நெட் ரிசல்ட் மேக்ஸிமம் பவர் எப்படி ரெஃபர் ஆகுது, இதுல எப்படி மேக்ஸிமம் பவர் கிடைக்குது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரிஜினல் சோர்ஸ்ல இருந்து ஒரிஜினல் லோடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் டூ டிவைஸ் அல்லது டூ சோர்சஸ். எப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் ஆனது ஒரிஜினல் சோர்ஸ்ல இருந்து தான் ஒரிஜினல் சோர்ஸ், இது ஒரிஜினல் லோடு, ஒரிஜினல் சோர்ஸ்ல இருந்து ஒரிஜினல் லோடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதனால இந்த எமிட்டர் ஃபாலோவே ஆனது பஃபர் ஆம்பிளிஃபையரா பயன்படுத்தலாம். பஃபர் ஆம்பிளிஃபையர் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம நடந்தாதான் இது பஃபர் ஆம்பிளிஃபையரா பயன்படுத்தப்பட முடியும். சரியா? ரைட். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த வீடியோல நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம்.